ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது 10ஆம் இடத்தில் சனி பகவான். இதுதான் தலைப்பு. கர்மாவின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு மிகவும் பிடித்த வீடுகளில் ஒன்று 10. அவர் 7ஆம் இடத்துல தான் திக்பலம் அடைவார் அப்படின்னாலும் கூட நம்மளுடைய கர்மாவை தீர்த்து வைப்பதற்குன்னு நமக்கு கடவுளால் வழங்கப்பட்ட கிரகம் சனி. ஒருவருடைய தொழில் வலுவை தீர்மானிப்பதும் சனி பகவான் தான். பொதுவாக 10ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு இருந்தார்னாலே கண்டிப்பாக எப்படியேனும் பிழைத்து கொள்வீர்கள் அப்படிங்கிற ஒரு சூட்சமும் உண்டு. ஏன்னா உழைப்பின் மேன்மை புரிந்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. உழைப்பினால் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சனி பகவான் திரும்ப திரும்ப கொடுத்துட்ருப்பார். கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ட் ஒர்க்கு தான் கொடுப்பாருன்னு வச்சுக்குவோம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற சுபக்கோள்கள் மற்ற அந்த வீடு அவர் அங்கே பெற வலிமையை பொறுத்து 100 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக கூட உங்களை ஆக்கி வைக்கிறதுக்கு தகுதி உண்டு. கர்மாவின் காரகன் சனி பகவான் அப்படிங்கிறதுனால ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் இயற்கையாகவே ஒரு வலுப்பெறும் தன்மை கொண்டவர். காலபுருஷனுடைய 10ஆம் இடமான மகரம் ஒரு சர வீடாகி அந்த வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் அங்கே அமரும்போது ஆட்சி என்கின்ற வலிமையை பெற்று ஜாதகர்களுக்கு வலுவை தரக்கூடிய தன்மையை தருவது போலவே நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தொழில் வலு என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்கும்போது நான் இந்த ஒரு நிலையை பார்ப்பேன். நிறைய உபய லக்ன ஜாதகர்களுக்கு வேணாம் சார் அப்படின்னு சொன்னாலும் கூட 10ல் சனி இருக்கிறவங்களுக்கு செஞ்சு பாருங்கள் அப்படின்னு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுப்பேன். ஒரு சர்வீஸ் ஓரியன்டான சேவை தொழில்களை புரிவதற்கும் சரி, கனரகமான இரும்பு வாகனங்கள், மெக்கானிசம், மெட்டீரியல் சம்மந்தப்பட்டவை, அழுக்கு படியும் தொழில்கள், யூனிஃபார்மல் சர்வீசஸ்ஸு, ஒரு மில் போன்ற நிறுவனங்களில் வேலை பார்க்குறது அல்லது முதலாளியாக இருக்கிறது, நிர்வாகியாக இருக்கிறது, மக்கள் பணி, தூய்மை பணி, அரசு சேவைகள், அரசாங்க சேவைகள், அரசியல்வாதிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலை பணிகள், இதெல்லாமே சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது கிடைக்கப்படும். உதாரணமாக பார்த்திங்கன்னா எம்எல்ஏங்கிறது ஒரு அரசியல்வாதி, அதே நேரத்தில் மேயர் அப்படிங்கிறதும் கவுன்சிலருங்கிறதெல்லாம் சனி பகவான் தரக்கூடிய மக்கள் சேவை பணிகள் அப்படின்னு சொல்லலாம். கிராம பஞ்சாயத்து நிர்வாகி அலுவலகர், அப்புறம் விஏஓன்னு சொல்லக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், இதெல்லாமே சனி பகவான் பண்ணுறாங்க. நீதிபதியை சனி பகவான் குறிப்பார். நீதி வழங்கும் தன்மை சனி பகவானுக்கு உண்டுங்கனால நீதிபதியும் சனி பகவான் குறிப்பார். அப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மற்ற எந்த வீடுகளையும் விட 10ல் சனி இருக்கிறது ஒரு மாதிரி சேஃபான அமைப்பு. உங்கள் லக்னத்துக்கு அவர் எதிரியாகவே இருந்தாலும் கூட 10ஆம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்வது என்பது ஒரு விசேஷமான அமைப்பு. இந்த 12 லக்னங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேச லக்னத்துக்கு கேட்கவே வேணாம். 10ல் அவர் ஆட்சி அடைஞ்சிருவார். ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்திலே ஆட்சி எப்படி இருந்தாலும் முளைச்சிக்குவாங்க. தொழில் இருக்கும், லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். அவர் லாபஸ்தானத்தில் மறைகிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட லாபாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சனி ஆட்சி பெறாருங்கிறது சிறப்பு. பாதகம் ஒரு சில நிலைகள் இருந்தாலும் கூட இங்கே சனி பகவான் அமர்வது மேசலக்னக்காரங்களுக்கு ஒரு கொடுத்து வைத்த அமைப்புன்னே சொல்லிடலாம். எப்படியும் தொழில் செய்து பொழைச்சிக்குவாங்க அல்லது நல்ல வேலையில் இருப்பாங்க. அது அரசு சார்ந்த வேலையாக இருப்பதற்கும் மற்ற கிரகங்களின் துணையோடு இருக்கும். இப்போ உதாரணமாக 10ஆம் இடத்துல மேசலக்னத்துக்கு குருவும் சனியும் சேர்ந்துருக்காங்களா, அற்புதம். தர்ம கர்மாதிபதி யோகமாக அது செயல்பட்டு ரொம்ப பெரிய உயரத்துக்கு வாழ்க்கையில் கொண்டு போகும். ஒரு ரிஷப லக்னத்துக்கு அதே மாதிரி தான். சனி 10ல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு கும்பத்தில் வருவார். 9 கூடையவன் 10ல் இயற்கையாகவே தர்ம கர்மாதிபதி யோகமாயிடும். நல்ல தொழில் வலு, முன்னேற்றம், யோக பாக்கியதைகள் அனைத்தும் அந்த தசை நடப்புக்கு வந்தால் கிடைக்கும். எந்த ஒரு பலனாக இருந்தாலும் அந்த தசை வரணும், இதை மறந்துடாதீங்க. மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது. குருவோட வீட்டில் சனி பகவான், 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல, இங்கேயும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கணும். ஒரு சூட்சமம் கவனிச்சிங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 லக்னத்துக்கும் சனி 10ல் இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகத்தை எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணிவிடுவார். இதில் குருவுக்கு அடுத்து சனி திசை அப்படிங்கிறது ஒரு கண்டினியூட்டி வெர்ஷன் வேறு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மேச லக்னத்தில் பிறந்து குருதிசை நடந்து சனி திசை நடந்தாலும் சரி, ரிஷப லக்னத்தில் பிறந்து குருதிசை நடந்து சனி திசை நடந்தாலும் சரி, மிதுன லக்னத்தில் பிறந்து குருதிசை நடந்து சனி திசை நடந்தாலும் சரி, சனி மட்டும் 10ல் இருந்துட்டார்னா நீங்கள் ஒரு தொழிலதிபர் தாங்க. ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தா 35 வருஷம் எப்படியும் தொழில் செய்து பிழைத்து கொள்ளும் தன்மையை அவர் நிச்சயமாக கொடுத்துருவார். கடக லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சனி அமர்றது ஒரு மாதிரி நீச்சம் இந்த வீட்டில். ஆனால் அதே நேரத்தில் கேந்திர வலுங்கிறது இயற்கை பாவிகளுக்கு கட்டாயம் கிடைக்கும். 7ஆம் அதிபதி 10ல் இருக்கார். சம்பாரிச்சு போடுற வாழ்க்கை துணை அல்லது திருமணத்துக்கு பிறகு தொழிலில் முன்னேற்றம், திருமணத்தினால தொழில் அமையும் யோகங்கள், மனைவி அல்லது கணவர் தொழில் செய்யும் அமைப்பு கொண்டவராக இருப்பதுங்கிறது மாதிரியான பலன் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சோண்டு நீச்ச பங்கம் மட்டும் அவருக்கு எப்படியாவது கிடச்சிடணும். கிடச்சிட்டா இன்னும் சிறப்பான யோகம் இருக்கும்.
ஆயினும் 10ஆம் இடத்தில் இருக்கிறத பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் அதிபதி 10ல் இருக்கார் இல்லைங்களா, கடகலக்கணம். 7, 8 கூடையவர். திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டில் போகிறது, வெளி மாநிலத்துக்கு போய் செட்டில் ஆகுறதுங்கிற மாதிரியான அமைப்பை இங்கே கொடுக்கும். சிம்மலக்கணத்துக்கு சனி 10ல் இருக்கலாங்க. இதுவும் சிறப்பு தான். சம உச்ச வீடு, சுக்கரனுடைய வீடு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. இந்த வீட்டில் உட்காரும்போது 6, 7 கூடையவன் 10ல் அடிமை உத்தியோகம், அடிமை ஜீவனம், திருமணத்துக்கு பிறகு உத்தியோகத்தில் வளர்ச்சி, கூட்டு தொழிலால் ஆதாயம், கூட்டாளிகளால் லாபம் கிடைக்கும் அமைப்பு போன்றவையே சிம்மலக்கணத்துக்கு சனி கொடுக்கும். சிம்மலக்கணத்துக்கு சனி ஆகாதவர் தான். ஆனால் 10ல் இருந்து ஆகாதவர்னு பட்டுன்னு சொல்லவே கூடாது. எல்லா ஜோதிடத்தில் விதிகளுக்கும் சூட்சுமமான விதி விலக்குகள் உண்டு. இந்த விதி விலக்குகள் தான் உண்மையிலே ஜோசியம். வெறும் விதிகள் ஜோதிடமே அல்ல, விதி விலக்குகள் தான் ஜோதிடம். விதிகளை நாம் அறிந்து கொள்ளலாம், ரொம்ப எளிமை. ஆனால் சிம்மலக்கணத்துக்கு சனி ஆகாதவர் விதி, கடகலக்கணத்துக்கு சனி ஆகாதவர் விதி. இது பொதுவான விதி. எங்கே இருக்காரு, யார் கூட சேர்ந்துருக்காரு, எந்த சூழ்நிலையில் வயசுக்கு எந்த வயசுக்கு தசை நடத்த வர்றாரு, இதெல்லாம் விதி விலக்கு. 10ல் சனி இருந்தால் சனி பகவானை பொறுத்து நீங்கள் கவலை கொள்ள தேவையே இல்லை. கர்மநாயகன் கர்மஸ்தானத்தில் என்ன, சின்ன வயசுலேயே ஏதாவது ஒரு கர்மா பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அஃப்கோர்ஸ் அதுவும் இருக்க தான் செய்யும். ஒரு காரகம் தன்னுடைய ஆதிபத்தியம் ரெண்டையும் கலந்து தான் ஒரு கிரகம் செய்யுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இப்போ 10ஆம் இடத்துல சிம்மத்துக்கு சனி இருக்கிறதும் சிறப்பு, தொழில் விருத்தி உண்டு. கன்னிக்கு சனி 10ஆம் இடத்துல 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதி 6 கூடையவரும் 10ல் இருக்கார். தொழில் வலு இருக்கும், அடிமை ஜீவனம் இருக்கும், அரசு வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்கும், சேவை தொழிலில் முன்னுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும். 6ஆம் அதிபதிங்கிற முறையில் ஒரு 10ல் தொடர்பு கொள்றதுனால மருத்துவத்துறையில் சாதிப்பதற்கான விதிகள், மற்றவர்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வக்கீல், ஆடிட்டர், போலீஸ்காரர், அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸில் மற்றவங்க பிரச்சனையே இவங்களுக்கு தொழிலாக வர்றது, இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டு, இதெல்லாம் வரும். மாற்று மருத்துவத்தில் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். துலா லக்னத்துக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்குது, சிறப்பு. 4, 5 கூடையவர், லக்ன யோகாதிபதி 10ல் உட்கார்ந்து பகை பெற்றாலும் நேரடியாக நம்ம 4ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வாருங்கிற போது வீடு, வாகனம், வசதி, கனரக வாகனங்கள் வச்சு செய்யக்கூடிய தொழில்கள், அதனால் ஏற்படக்கூடிய முன்னேற்றம், வளர்ச்சி, பொருளாதார வெற்றி நிச்சயமாக இருக்கும். ஸோ இங்கேயும் 10ஆம் இடத்துல அவர் கெடுக்கிறதில்லை. விருச்சிக லக்னம் அஃப்கோர்ஸ் எடுத்துக்கிட்டால் 3, 4 கூடைய ஒரு கேந்திராதிபதி மறுகேந்திர மாரி 10ஆம் இடத்துல சிம்மத்தில் பகை தான். ஆனாலும் வேலை இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், அசையா சொத்துக்கள் நிறையா இருக்கும். தாயாதி வர்க்கத்தின் மூலமாக ஜாதகருக்கு தொழில் அமையும். தாயார் பெரிய அளவில் சொத்து சுகம், விவசாயத்தினால பெரிய ஆதாயம், கனரக வாகனங்களால் பெரிய ஆதாயம், தாய் வழி சொத்துக்கள் மூலமாக இவருக்கு வருமானம் நிரந்தரமாக வந்துகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கிறதுக்கான யோகிதைகள் கிடைக்கும். தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல 2, 3 கூடையவர், 2ஆம் தனாதிபதி 10ல் போய் உட்கார பணம் போட்டு தொழில் செய்கிறது, சேவை தொழில் போயிடுறதுக்கு இது மாதிரியான ஒரு அமைப்பு வேறு எதுவுமே இல்லை. நார்மலாக நான் தனுசு லக்னக்காரங்களை சொந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க சார், ரிஸ்க். இந்த சேவை தொழில் புரிவதற்கு சனி 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரா அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. 10ஆம் இடத்துல சனி இருக்கார் தனுசு லக்னம், நீங்கள் சேவை தொழில் புரிய முடியும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த சேவையை சர்வீஸாக வழங்கி அதன் மூலம் வரக்கூடிய வருமானங்கள், யோகங்கள், பணத்தை போட்டு பணத்தை பெருக்கும் வாய்ப்புகள், கூட்டு தொழிலால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகிதைகள், சகோதர வர்க்கத்தாரோடு இணைந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள், நண்பர்களோடு இணைந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு. சனி 10ல் இருக்காருங்க, ஏதாவது ஒரு சுபக்கோளும் தொடர்பு கொண்டார், நீங்கள் நிச்சயமாக தொழில் முறை வெற்றியாளர் தான். உத்தியோகம் புருஷ லட்சணம், அதோட சூட்சமும் இதுதான். உங்களுக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்காரு, லக்னத்துக்கு 10ல், நீங்கள் கொடுத்து வச்சவர். தொழில் முறையில் நீங்கள் தோத்தே போக மாட்டீங்க. ஏதாவது ஒரு சூட்சும ரீதியான வழிகளில் நீங்கள் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பீர்கள். வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த கர்மகாரகன் உங்களுக்கு சிறந்த கர்மாவை பரிசளிப்பார், அதாவது வேலை. மகர லக்னம் கேட்கவே வேண்டாம், சனி உச்சம் 10ஆம் இடத்துல, லக்னாதிபதி தனாதிபதி உச்சமாயிடுறார். இயற்கை சுபரான சுக்கரனோட வீட்டில் வேற ஒரு சுபரின் தொடர்பு இருந்துருச்சுன்னா கொடுத்து வச்ச அமைப்பு தான். தொழில் மேல் தொழில், வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றத்துக்கு மேல் முன்னேற்றம், அதீத தன்னம்பிக்கை, தானும் உயர்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் உயர்த்தி மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனப்படுற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்துருவார். கும்பலக்னம் 10ஆம் இடம், இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி நெகட்டிவ் தொழில்களில் ஜெயிக்க வைக்கிற ஒரு அமைப்பு. 8ஆம் இடம் இது காலபுருஷனுக்காக வந்துடுறதுனால ஒரு மாதிரி நெகட்டிவான தொழில்கள், சட்டத்துக்கு புறமான தொழில்கள், இதில் வளர்ச்சி அடைய வைக்கிறது. 12ஆம் அதிபதி 10ல் போய் உட்காருது, வெளிநாட்டுக்கு போய் வசிக்க வேண்டியது, விரயம் செய்யக்கூடிய பொருட்கள், அன்றாடம் அழியும் பொருட்கள் மூலம் ஆதாயம், முன்னேற்றம், யோக பாக்கியதை இந்த மாதிரி கொடுப்பாரு. ஆனால் அதே நேரத்தில் விருச்சிகம் ஒரு பாவ வீடு, சனியும் ஒரு பாவக்கோள்ங்கிறதுனால சில வகை தொழில்கள் எல்லாராலும் விரும்பத்தகாத தொழில்களை செய்வதற்கு இந்த அமைப்பு உதவி புரியும். ஆனால் அதுலேயும் பெரிய லெவலில் முன்னுக்கு வருவாங்க. மீன லக்னம் 10ல் தனுசு வீட்டில் சனி, இயற்கையாக காலபுருஷனுடைய 10ஆம் அதிபதி 9ஆம் இடங்கிற காலபுருஷனுடைய வீட்டில் இவங்க லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல உட்காருவார். இதுவும் ஒரு அற்புதமான அமைப்பு. வெளிநாடு போக்குறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா 12ஆம் அதிபதி 10ல் இருக்கார்.
அந்நிய தேசத்தில் தொழில் செய்யக்கூடிய யோகிதைகள், அழியும் பொருள் தொழில்கள், கனரக வாகனங்களால் ஏற்படக்கூடிய தொழில்கள், அரசு வேலைகள், அரசாங்கத்தில் பதவி புரியும் அமைப்புகள், அரசியல்வாதியாகக்கூடிய தகுதிகள் போன்றவற்றை இது கொடுக்கும். ஆக மொத்தம் 12 லக்னத்துக்குமே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, சனி 10ல் இருக்கிறது ஒரு சிறப்பு. அவர் தனிச்சிருந்தாலும் சிறப்பு, கூட யாராவது ஒரு சுபர்கள் சேர்ந்துட்டாலும் சிறப்பு. செவ்வாயும் சனியும் 10ஆம் இடத்துல சேர்றத பெரிய நெகட்டிவாக சொல்லவே மாட்டேன். காலபுருஷனுடைய முதல் வீட்டு அதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்துல உச்சமாவார். அந்த வீட்டுக்கு அதிபதியான சனி அங்கே ஆட்சி ஆவார். ஸோ உங்கள் லக்கணத்தில், உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்திருந்தால் ரொம்ப நெகட்டிவான பலனாலும், அது 10ஆம் இடத்துல சேர்ந்திருந்தால் அது நெகட்டிவ் இல்லை. பலதொழில் மன்னராக உங்களை உருவாக்குவார். கனரக வாகனங்கள், எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் எல்லா துறைகள்லையும் ஒரு பரிச்சயத்தையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். ஆக 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது, கூட ஒரு சுபர் இருக்கிறது. இந்த அமைப்பு உங்களை நிச்சயமாக தொழில் முறையில் வெற்றியாளராக வரவழைக்கும் தன்மை கொண்டது என்று கூறி, அதுக்கு அந்த தசாபுத்தி நடப்பு வரணும். தசை நடப்பு வரணும். மெயினாக 10ல் சனி இருக்கார், நெகட்டிவ் இல்லை. முதல்ல சனி திசை வருது, பாசிட்டிவ் அதிகம். ஒரு சுபர் கூட இருக்கார், ஓவர் பாசிட்டிவ். புரிஞ்சுதுங்களா? ஆக சனி 10ல் இருப்பது சங்கடங்களை வெற்றி கொள்ளும் ஒரு அமைப்பு என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.